மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஃப்ரைடே எபிசோட் வித்தவுட் வீக்கா. ஆக்சுவலாக இன்னைக்கு விஜயோடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த சீன் வந்து மண்டே தான் வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கு. அப்கமிங் விஜயோடைய ஃபைட் சீன் அந்த பிடிஎஸ் ஷேர் ஆனதுனால இன்னைக்கு எபிசோட்ல விஜய் வீக்கா வந்து இல்லையே அப்படின்ற மிஸ்ஸிங் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் எப்படியும் அந்த சீன் இன்னைக்கு லாஸ்ட் சீன்ல வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே வந்து பார்த்துட்டு இருக்கும் போது வரவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா அம்மா சந்தானம் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணது, என்னெல்லாம் அவங்க வார்த்தைகளை விட்டாங்க. ஈவன் பாட்டி வந்து நீங்கள் எல்லாம் நம்பினதுனால தான் நானுமே வந்து அந்த குடும்பத்தை ஏற்றுக்கிட்டா அப்படின்னு நேற்று மாதிரி இன்றைக்கும் அந்த பல்ட்டி அடித்தாங்க. ஃபோட்டோ உடைச்சிட்டு ஃபோட்டோவெல்லாம் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து நினச்சி. அதுக்கப்புறம் சித்தி பாட்டி தான் வந்து எப்படியும் காவேரியை ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது சித்தி வந்து எப்படியும் பசுபதியால் ஒன்ஸ் அகைன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சித்தப்பா சொன்னதுமே இது எல்லாத்துக்குமே காரணமே சித்தப்பா தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து ராகினி வேண்டாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ராகினி வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன ஒரே பர்சன் காவேரி தான். பட் இவங்க யாரும் கேட்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சு நம்ம பையன் லைஃப்னு சொல்கிறாங்களே தவிர்த்து என்ன ஆச்சு, இப்போ எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டவே மாட்டுறாங்க. ஃபைனலி வில்லன்ஸ் எல்லாம் வந்து அந்த கட்டை எல்லாம் உருட்டு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் அடிக்கிறதுக்கு வந்தாங்களா இல்லை அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து உடச்சி போடுறதுக்கு வந்தாங்களான்னு தெரியல. பட் அவங்க பசுபதி ஆள் அப்படின்றத நமக்காக கண்டுபிடிச்சிடுறாங்க. உண்மையாகவே இவங்களாம் பசுபதி அனுப்பின ஆள் தானா இல்லை ஏதாவது புது வில்லன் வந்து பசுபதி நேமை யூஸ் பண்ணி வந்திருக்காங்களான்னு கூட தெரியல. ஏன்னா பசுபதியை காட்டாமே இருக்காங்க இல்லையா. ஸோ அவர் எல்லாமே சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல. பட் எல்லாரும் வயசானவங்களாம் வந்து அட்டாக் பண்ண பார்க்கும்போது அவங்களாம் உள்ளே போயிடுறாங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்சு கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள தான் ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்பணும். ஆனால் கங்கா வந்து பாட்டியை உள்ள அனுப்பிட்டு வெளில இருக்காங்க. பட் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த ரவுடிங்க வந்து நம்ம கங்காவை தள்ளி விட அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு துடிக்கும் போது தான் அப்படியே வந்து நமக்கு எபிசோட் முடியுது. ஈவன் நமக்கு கிடைச்ச பிடிஎஸ்ல கூட விஜய் வந்து அட்டாக் பண்ணும்போது பின்னாடி காவேரி யாரையோ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்களே, அது கங்கா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஸோ கங்கா தான். கண்டிப்பாக பேபிக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு. ஏன்னா நவீன் சார் மேலே ஒரு நம்பிக்கை தான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பட் லாஸ்ட்டாக வந்து அப்படியே பயத்தோடய இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. நிஜமாவே இன்னைக்கு வந்துட்டு குட்டி கார் கான்வர்சேஷன் கூட வீக்காவுடைய கான்வர்சேஷன் வச்சிருந்தா ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்திருக்கும். பட் ஃப்ரைடே அதுவுமா எங்களை மிஸ் பண்ண வச்சுட்டாங்க. பரவாயில்ல, மண்டே அன்னைக்கு ஒரு மாசான எபிசோட்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு எபிசோட் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.